ஒரு உளவியல் பேராசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று தன்னுடைய மேசையில் இருந்த தண்ணீர் நிரம்பிய ஒரு கிளாஸை கையில தூக்கி மாணவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த கிளாஸ் எவ்வளவு நிறை இருக்கும் என்று சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு மாணவன் சொல்றான், இது 200 கிராம் இருக்கும் சார் என்று சொல்லி. இன்னொரு மாணவன் சொல்றான், இல்ல இது 300 கிராம் இருக்கும் சார் என்று. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறார்கள். கடைசியில எல்லாத்தையும் கேட்டு போட்டு அந்த பேராசிரியர் சொல்றார், இப்பொழுது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த கிளாஸ் எவ்வளவு நிறை என்பது அல்ல, மாறாக இந்த கிளாஸை நான் எவ்வளவு நேரம் என்ற கையில தூக்கி வச்சிருக்க போறேன்ன்றதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. 5 நிமிடம் இந்த கிளாஸை தூக்கி வச்சு கொண்டிருக்கிறதுல எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 2 மணித்தியாலங்கள் இந்த கிளாஸை தூக்கி வச்சு கொண்டிருக்கணும் என்று சொன்னால் சாடையா அங்க இங்க நோவும், ஆனால் என்னால் சமாளிக்க முடியும். 5 மணித்தியாலங்கள் தூக்கி வச்சு கொண்டிருந்து சொன்னால் எனக்கு கஷ்டமா இருக்கும், அந்த வலி கூடும், கை மரத்து போற மாதிரி இருக்கும், சரியான கஷ்டமாக இருக்கும். அதே குவளையை 24 மணித்தியாலம் கையில தூக்கி கொண்டே இரு என்று சொன்னால் என்ன நடக்கும்? கையில ஏற்பட்ட வலி என்னுடைய உடம்பு பூராக போய் என்னுடைய கை முழுவதுமாக மரத்து, ஏன் அது ஒரு பேரலைஸாக கூட ஆகிவிடும். நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் இப்படித்தான் என்று சொல்லி அந்த கதையை முடிக்கிறார் பேராசிரியர். ஆகவே எங்களுக்குள்ள வார மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் எவ்வளவு வலியது என்பதை விட மிக மிக முக்கியமானது அல்லது ஆபத்தானது என்னவென்று சொன்னால், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளவு காலம் எங்களுக்குள்ள வச்சிருக்க போறோம் அல்லது எவ்வளவு காலம் எங்களுடைய உடம்புக்குள்ளையும் எங்களுடைய தலைக்குள்ளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் தெரிய போறோம் என்றதுதான்.